ஏன்னா ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தேன். உண்மையை சொல்லணும்னா ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. கடைசி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி இருந்தது. ஆக்சுவலி டெக்னிக்கலா படம் உண்மையிலே வேற லெவல், ஹாலிவுட் ரேஞ்ச கூட மிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் வைஸா படம் சூப்பர். ஆனா வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு இது நம்ம ஒரு எதிர்பார்ப்புல போயிருக்கோம்ல, அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆச்சான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லலாம். இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்டிஆரோட கம்பேக்னு சொல்லலாம். உண்மையிலே முழுக்க முழுக்க எஸ்டிஆரோட ஒரு மிகப்பெரிய கம்பேக்கான படம்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட கேரக்டரோட இருக்கட்டும், அந்த டிஃப்ரென்சேஸான வேவ் லென்த்தா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. சீரியஸாவே ரெண்டு விஷயம் எனக்கு, ஒன்று வருத்தம், இன்னொன்று கோபம் இருக்கு. என்ன அப்படின்னா மணிரத்னம் சார் மேல ஒரு விஷயத்துல கோபம் இருக்கு. ஏன்னா வழக்கம் போல சென்டிமெண்டா ஒரு விஷயம் கொடுப்பாரு, ஆனா நான் அதை வந்து வேற மாதிரி எதிர்பார்த்தோம். ஒரு விஷயத்துல, அந்த விஷயத்துல எனக்கு கோபம். கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அழுகையும் வருது, ஆனா அவர் மேல கோபம் வந்து அவர் திட்டிடலாமாங்கிற அளவுக்கு தெரியுது. சரிதா, அந்த ஒரு விஷயம் இருக்கு. செகண்ட் இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விண்வெளி நாயகன் சாங் வந்து நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். கண்டிப்பா வந்துட்டு அது பயங்கர ஒரு பீக் வைப்பு, அந்த இடத்துல வேற லெவல்ல என்ஜாய் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்தோம். ஆனா கடைசி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது படம் முடிஞ்சு வெளியே வரும்போது போட்டது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ் ஆக்சுவலி கமலஹாசன் சாரோட ஸ்டைலே வந்து, கமலஹாசன் அண்ட் எஸ்டிஆர்னு சொன்னாலே ஆக்ஷன் சீன்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல கொடுத்த அந்த விறுவிறுப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ, ரொம்ப இதா போற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. டைலாக் வரையா இன்னும் இம்ப்ரூவ் இது பண்ணிருக்கலாம். ஏன்னா டைலாக்லாம் நாயகம்லாம் நம்ம அந்த ஒரு டைலாக்க கூட இன்னைக்கு வரைக்கும் சின்ன குழந்தைங்க கூட பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ரசிச்சு அந்த டைலாக் உள்வாங்கினது இந்த படத்துல எந்த ஒரு டைலாக்குமே உள்வாங்க முடியல. அந்த ஒரு விஷயம் ரொம்ப இதா இருக்கு. த்ரிஷா மேம் நாளுக்கு நாள் அழகாயிட்டே போறாங்க. எப்படிதான் இவ்வளவு அழகாகிறாங்கன்னு தெரியல. அந்த டிப்ஸ் மட்டும் கொஞ்சம் வெளியே வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆனா கேரக்டரோட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருக்கு. நிறைய கேரக்டர் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப சின்ன ரொம்ப ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். சிம்பு அண்ட் கமலஹாசன் சாருக்கு கொடுத்த அந்த ஈக்குவல் ஃபேஸ் மத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதுல என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா, அசோக் செல்வன் வந்து ஒரு ஆபீசரா வர்றாரு, பட் அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய டான் சொல்லலாம். அத்தனை பேருமே இது பண்ற ஒருத்தரை வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இது பண்றாரு. அது எந்த அளவுக்கு அந்த ரோல் இம்பார்ட்டன்டான ரோல், ஆனா அந்த ரோலை ரொம்ப டம்மியா காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வருத்தமா இருந்தது. அது ஒண்ணு ஓரளவு ஓகே, பட் ரொம்பலாம் குழந்தைங்களை பார்க்க முடியாது. பயங்கர ஃபைட் சீன்லாம் ஒரு வேற மாதிரி ஒரு லெவல்ல எல்லாம் ஒரு சில ரத்தம்லாம் இதெல்லாம் இருக்கும். த்ரிஷாவோட அந்த ஒரு இது ரொம்ப இருந்தது. இந்த படம் முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எஸ்டிஆரோட கம்பேக்னு சொல்லலாம். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எஸ்டிஆர் வந்து எல்லா படத்துலயும் ரொமான்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்த்து பண்ணி பார்த்துருப்பீங்க. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேங்ஸ்டரா நடிச்சிருக்காரு. ஃபைட்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ஹேர் ஸ்டைல், ட்ரெண்ட் எல்லாமே மாசா இருக்கு. புரியல, நல்லா காம்பினேஷனா இருந்தது ரெண்டு பேருக்குமே. மியூசிக் நல்லா இருந்தது. உலகநாயகனுக்கு அவருக்கு வந்து நல்ல பேக்ரவுண்ட் தீம் கொடுத்துருந்தாங்க. எஸ்டிஆருக்கு கொஞ்சம் கம்மி தான் கொடுத்துருக்கலாம். இன்னுமே ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ரொம்ப வயலன்ஸ்லாம் இல்ல, ரியல் தக் லைஃப், ஒரு மினி கேங்ஸ்டர், நல்லாவே கேங்ஸ்டரா இருந்தது. 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம் ப்ரோ. 3 கொடுக்க முடியாது, ஏன்னா பாட்டு இல்ல, ஏமாத்திட்டாங்க.